வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, மூன்றாவது மருமகள் சிறுகதை. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அன்று வழக்கத்தை விட அதிகமாக விவாதம் நீண்டது. ஆபீஸில் இருந்து திரும்பிய மகனுக்கு காஃபி கொடுத்து கொண்டே ஆரம்பித்தாள் பூரணியம்மாள். என்னடா, என்னதான் சொல்ற? அந்த வக்கீல் வீட்டுக்கு என்ன பதில் சொல்றது? நாளைக்கு பெண் பார்க்க போலாமா என்றாள். நான் தான் இப்ப கல்யாணமே வேணாம்னு சொல்றேனேம்மா, ஏன் உயிரை எடுக்கிற என்றான் ரவி. அதான் ஏன் வேணாங்கிற? பூரணியம்மாள் விடவில்லை. வேண்டான்னா வேணாம், அவ்வளவுதான் சலிப்புடன் சொன்னான் ரவி. அப்படி சொன்னா எப்படி என்ற பூரணியம்மாள். காலா காலத்துல நடக்க வேண்டியதெல்லாம் நடந்தா தானே நல்லா இருக்கும். நீ என்ன இன்னும் சின்ன குழந்தையா? இப்பவே வயசு 28 ஆறது. இப்ப கல்யாணம் பண்ணிக்காம எப்ப பண்ணிக்க போற என்று கேட்டுவிட்டு, நானே இன்னும் எத்தனை நாள் உனக்கு சமைச்சு போட்டுட்டு இருக்க முடியும்? என் காலத்துக்கு அப்புறம் யார் பண்ணுவா என்றாள். அப்ப பண்ணிட்டா போகுது முணுமுணுத்தான் ரவி. என் காலம் முடியறச்ச நீ கிழவனாய் இருப்ப, யார் பொண்ணு கொடுப்பாங்க என்று கேட்ட பூரணி அம்மா. அப்படி எனக்கு அப்புறம்தான் நீ கல்யாணம் பண்ணிப்பேனா? நான் இப்பவே சாகறேன் என்றாள் ஆதங்கம் தாங்காமல். சுர்ரென கோபம் வந்தது ரவிக்கு. முட்டாள்தனமா உளராதம்மா. இப்ப இருக்கிற 2 மாட்டு பொண்ணுங்க தான் உன்னை அது இதுன்னு அக்ரிணையில பேசி பிசாசு ராட்சசின்னு திட்டுறாங்களே, போதாதா? இன்னும் 3வதா ஒருத்தி வந்து அவகிட்டையும் நீ பேச்சு வாங்கணுமா? வெடித்து விட்டு வெர்ரென வெளியே போய்விட்டான் ரவி. வெகு நாளைய பாதிப்பின் வெளிப்பாடு அது. வெளியே ஹாலில் ஏதோ வேலை செய்து கொண்டிருந்த மூத்த மருமகள் உமாவும் சின்னவள் ராதாவும் அதிர்ச்சியால் தாக்குண்டு சட்டென தங்கள் முகத்தில் டன் டன்னாக கலவரத்தை தேக்கிக் கொள்ள, பேப்பர் படித்து கொண்டிருந்த கேசவனும் அடுத்தவன் கிருஷ்ணனும் அப்படியே உறைந்து போய் உட்கார்ந்து விட வாய் அடைத்து நின்றாள் பூரணியம்மாள். தன் அண்ணிகள் இருவர் மீதும் அளவற்ற மதிப்பும் மரியாதையும் வைத்திருந்தான் ரவி. இருவரும் சேர்ந்து வீட்டு வேலைகளை சுறுசுறுப்பாக செய்யும் பாங்கு. அவர்கள் பூரணி அம்மாளிடம் காட்டிய பணிவு, அடக்கம். வெள்ளிக்கிழமை தோறும் குளித்து முடித்தவுடன் பூரணி அம்மாளின் காலில் விழுந்து நமஸ்கரிக்கும் பண்பாடு, ரவியின் தேவைகளை பார்த்து பார்த்து செய்யும் விதம் எல்லாமே அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. எல்லாமே ஒரு சில மாதங்களுக்கு முன் வரை, அதாவது அவர்களுடைய சுயரூபம் அவனுக்கு தெரிய வரும் வரை. அன்றொரு நாள் ஆபீஸில் இருந்து திரும்பி பாத்ரூமில் முகம் கழுவி கொண்டிருந்தான் ரவி. 5 நிமிஷம் தாங்க, அப்படி எதிர் வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள என்னங்க அவசரம்? எங்க போயிருந்த? ஏன் போன? வீட்டுல வேலை இருக்கச்சே, வெளியே என்ன வம்புன்னு பிலு பிலுன்னு பிடிச்சுடுத்து. நான் எங்க போனா இதுக்கு என்ன? யார்கிட்ட பேசினா இதுக்கு என்ன? சரியான பிசாசு என்று தன் சின்ன அண்ணி ராதா நிஷ்டூரமான குரலில் யாரிடமோ சொல்லிக் கொண்டிருந்தது செவிகளில் விழ, அண்ணி யாரை யாரிடம் திட்டிக் கொண்டிருக்கிறாள் என்று வியந்தான் ரவி. விடு ராதா, அம்மா சுபாவம் தான் உனக்கு தெரியுமே, இது என்ன புதுசா என்ற சின்ன அண்ணா கிருஷ்ணனின் தனிவான குரல் கேட்டதும் உண்மை புரிந்து கொண்ட ரவி துடித்து போனான். அண்ணி ராதா அது இது பிசாசு என்று குறிப்பிட்டதெல்லாம் அம்மாவை, அதுவும் தன் அண்ணனிடம். இந்த ராஸ்கல், வாய் மூடிடி நாய, எங்க அம்மாவையா திட்டுற என்று கேட்டு பலாரென மனைவியின் கன்னத்தில் ஒரு அறை அறையாமல் வாராதான்னு குஞ்சிக்கிட்டு இருக்கான். தூ, இவனெல்லாம் ஒரு மனுஷன் கொதித்து போனான் ரவி. சமையல் அறையில் நுழைந்து அம்மாவிடம் கத்தினான். நீ ஏன் பிரத்தியார் விஷயத்துல தலையிடுற? யார் எங்க போனா உனக்கு என்ன? அதையெல்லாம் நீ ஏன் கேட்கிற என்று இவன் தாம் தூம் என்று கத்தியதும் விஷயம் புரியாத பூரணி அம்மாள். என்னடா சொல்ற நீ? ஒண்ணுமே புரியலையே என்றாள். அங்க தோட்டத்துல போய் பாரு, உனக்கு லட்சார்ச்சனையே பண்ணிட்டு இருக்கா உன் சின்ன மருமக என்றான் ரவி. வெட்ரா வீடென்னாய், இதெல்லாம் சகஜம் என்ற பூரணி அம்மாள். அவ திட்டுறாளோ இல்லையோ, என் காதுல விழல. ஆனா நீ போடுற சத்தம் 4 வீட்டுக்கு கேக்குது என்று சொல்லியபடி வானலியில் மதங்கிக் கொண்டிருந்த கத்திரிக்காயை புரட்ட ஆரம்பித்ததும், உன்கிட்ட போய் சொன்ன பாரு என்று தன்னையே நொந்தபடி வெளியேறினான் ரவி. சொல்லி வைத்தாற் போல அடுத்த சில நாட்களில் மற்றொரு சம்பவம். இந்த முறை பெரிய அண்ணி உமா. ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதியம் பொழுது போகாமல் தன் அறையில் நாவல் படித்து கொண்டிருந்த ரவிக்கு அதுவும் போர் அடிக்க, புத்தகத்தை அப்படியே முகத்தின் மேல் கவிழ்த்து கொண்டு தூங்க முயற்சித்து கொண்டிருந்தான். பக்கத்து அறையில் அண்ணி உமா தன் கணவனிடம் புகார் செய்து கொண்டிருந்தது
அவனுக்கு தெளிவாக கேட்டது. இருந்தாலும் உங்க அம்மாவுக்கு இவ்வளவு கெட்ட எண்ணம் இருக்கக்கூடாதுங்க. எங்க அப்பா வந்திருந்தாருல்ல, அவர்கிட்ட ஒரு நிமிஷம் கூட பேசவே விடலைங்க. அவர்கிட்ட பேசலாம்னு நான் ஆசையா போறச்சதான், உமா அடுப்படிய கவனி, உமா அந்த பாத்திரம் கழுவி கொண்டா, அங்க ஏன் மசமசன்னு நிக்கிற, வேலைய கவனின்னு பிராணனையே வாங்கிடுத்து ராட்சசி என்று உமா சொல்ல, அதான் சாயங்காலம் அப்பாவோட தனியா சினிமாவுக்கு போயிருந்த இல்ல, அப்ப பேச வேண்டியது தானே என்று சொன்னான் கேசவன். அது வேற விஷயம் என்ற உமா, வீட்ல நாங்க பேசினா இதுக்கென்ன என்று தன் கோபத்தை நியாயப்படுத்திக் கொண்டிருந்தாள். ரவிக்கு பிரஷர் ஏறியது. அண்ணன்கள் மீது கோபம் கொப்பளித்தது. சரியான துப்பு கெட்ட ஜென்மங்கள், பெண்டாட்டி தாசர்கள் என்று திட்டி தீர்த்த ரவி, இவனுக்கு எல்லாம் சூடு சொரண ரோஷம் எதுவுமே இருக்காதா? என்னடா நம்ம அம்மாவை நேத்து வந்தவ திட்டுறாளேன்னு கோபம் கொஞ்சமாவது வேண்டாம்? இவங்களும் நான் குடிச்ச அதே பாலத்தான குடிச்சாங்க. சரியான இடியட்ஸ் என்று எண்ணிய ரவி அம்மாவிடம் தன் ஆதங்கத்தை கொட்டினான். கண்டுகொள்ளவே இல்லை பூரணி அம்மாள். அவ சொல்றது நியாயம் தானடா. அவ அப்பா வந்திருக்கிறச்சே நான் அப்படி கூப்பிட்டிருக்க கூடாது. தப்பு என் மேலதான் என்றது மௌனமாக திரும்பிவிட்ட ரவி. இனி அம்மாவிடம் இதை பற்றி பேசுவதில்லை என்று முடிவுக்கு வந்தான். தன் அண்ணன்களிடம் முகம் கொடுத்து பேசுவதை குறைத்து கொண்டான். அண்ணிகளிடமிருந்து ஒதுங்கினான். தன் கண்களுக்கு அன்பின் திருவுருவமாக, தியாகச் சுடராக, தெய்வமாக தெரியும் அம்மா இவர்கள் கண்களுக்கு மட்டும் ஏன் பிசாசாகவும் ராட்சசியாகவும் தெரிகிறாள் என்பது மட்டும் அவனுக்கு புரியவில்லை. தனக்கும் ஒருத்தி வந்து அவளும் அம்மாவை பற்றி இப்படியெல்லாம் பேசினாள். அப்பப்பா, அவனால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. வாழ்க்கையே நரகமாகிவிடும். அனாவசியமாக ஏன் தெரிந்து கொண்டே உரலில் தலையை கொடுக்க வேண்டும்? திருமணமே செய்து கொள்வதில்லை என்று பீஷ்ம சபதம் எடுத்தான் ரவி. இரவு 9 மணிக்கு வீடு திரும்பிய ரவி யாரிடமும் பேசாமல் சாப்பிடுவதாக பேர் பண்ணிவிட்டு படுக்கையில் சாய்ந்தான். தூக்கம் வர மறுத்தது. கண்களை அழுந்த மூடி தூங்க முயற்சித்து கொண்டிருந்த போது ரவி என்று அழைத்த பெரிய அண்ணியின் குரல் கேட்டு கண் விழித்தான். அவளுடைய பின்னால் சின்ன அண்ணியும் இருப்பதை பார்த்தான். சட்டென எழுந்து படுக்கையில் உட்கார்ந்தான். ரவி, நாங்க அம்மாவை அப்படியெல்லாம் பேசி இருக்க கூடாது, தப்புதான், ஒத்துக்கிறோம் என்ற பெரிய அண்ணி நேரடியாக விஷயத்துக்கு வந்ததும் என்ன சொல்வது என்ன செய்வது என்று தெரியாமல் லேசாக நெளிந்தான் ரவி. ஆனா ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். வீடுனா 1000 இருக்கும். சின்ன சின்ன மன வேறுபாடுகள், மனஸ்தாபங்கள், அப்பப்ப மின்னலாய் வர கோபதாபங்கள் எல்லாம் சகஜம். 4 பேர் சேர்ந்திருக்கிற இடத்துல, அதுவும் கூட்டு குடும்பம் நடத்துற இடத்துல இதெல்லாம் இருக்காம இருக்காது. அத பெருசுபடுத்தக் கூடாது. அத வச்சு எதையும் முடிவு பண்ணவும் கூடாது என்று ஆரம்பித்த உமா, சரி அம்மாவ நாங்க அப்படி பேசிட்டதாலேயே அவங்க மேல எங்களுக்கு மரியாதை கிடையாது, பாசம் கிடையாதுன்னு எப்படி முடிவு பண்ணிட்டீங்க என்று கேட்டவள் மளமளவென பேச ஆரம்பித்தாள். 2 மாசத்துக்கு முன்னால அம்மா பாத்ரூம்ல கால் வழுக்கி விழுந்துட்டாங்கல்ல, அப்ப அவங்களோட 10 நாள் ஆஸ்பத்திரியில இருந்து ராவும் பகலும் பார்த்துக்கிட்டது யாரு? நாங்க தானே. இவ அம்மா வீட்டுக்கு போயிருந்தா. விஷயத்தை கேள்விப்பட்டு இவ உடனே ஓடி வரலையா? ஆனா இவ்வளவு பேசுற நீங்க என்ன பண்ணீங்க? யூனியன் கான்ஃபரன்ஸ் இருக்குன்னு கட்டாயம் போய் ஆகணும்னு பாண்டிச்சேரி போயிட்டீங்க என்றவள் தொடர்ந்தாள். அவங்கள கேட்காம அவங்களுக்கு தெரியாம நாங்க ஒரு காரியம் பண்ணதுண்டா? ஒரு சினிமா டிராமான்னு உங்க அண்ணாவே கூப்பிட்டா கூட போகட்டுமான அம்மாவை கேட்டுட்டு தானே போறோம். எங்க வீட்டுக்கு லெட்டர் எழுதினா கூட அம்மாவுக்கு படிச்சு காட்டிட்டு தானே போடுறோம். அப்படி இருக்கிறச்ச நீங்க எப்படி எங்களை தப்பு சொல்லலாம் என படபடவென புரிந்தாள். அவ்வளவு ஏன், நீங்க நினைக்கிற மாதிரி அம்மா நினைச்சிருந்தா நீங்க சத்தம் போட்டுட்டு போன கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அவன் கிடக்கிறான் விடுங்க, நம்ம ரவா லாடு பிடிக்கலாம் வாங்கன்னு எங்களை சகஜமா கூப்பிட்டுருப்பாங்களா என்றதும் தான் சின்ன அண்ணியின் கையில் ரவா லட்டு வைத்திருந்த தட்டை பார்த்தான் ரவி. அதை கொண்டு வந்து அவன் கட்டிலில் வைத்த ராதா, அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பெருசுப்படுத்தாம குற்றம் பார்த்தால் சுற்றம் இல்லைன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கங்க. ஏன்னா ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிட்டு வாழணுங்கிறது இயற்கையின் விதி, கடவுளின் சட்டம், அதை நாம மீறக்கூடாது என்றதும் மௌனமாக இருந்த ரவிக்கு அவர்கள் சொன்னதில் இருந்த உண்மைகள் விளங்கினாலும் அவர்கள் தன் தாயை திட்டியதை அவனால் ஜீரணிக்க முடியவில்லை. மறுநாள் ரவிக்கு ஆபீஸில் வேலையே ஓடவில்லை.
கேன்டீனில் நுழைந்து காஃபிக்கு ஆர்டர் கொடுத்து கொண்டிருக்கும் போதே அவனை தேடி வந்தான் பியூன் மாணிக்கம். சார், மேனேஜர் உங்களை உடனே வர சொன்னார். எரிச்சல் ஏற்பட்டது ரவிக்கு. வந்த 5 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள என்ன அவசரம் என்று முணுமுணுத்தபடி நடந்தான். மேனேஜரின் அறையில் கஸ்டமரை எதிரே வைத்து கொண்டே செமத்தியாக டோஸ் விட்டார் மேனேஜர். எங்க போயிட்ட? ஆபீஸ் நேரத்துல வேலையெல்லாம் விட்டுட்டு கேன்டீன்ல என்ன செய்யற என்று வள்ளென விழுந்தவர். என்ன டைப் பண்ணியிருக்க பார், 80க்கு பதிலா 8000ன்னு டைப் பண்ணியிருக்க. 80க்கும் 2 பூஜ்ஜியத்துக்கும் நடுவில் புள்ளிய காணோம். இப்படியெல்லாம் டைப் பண்ணி கொட்டேஷன் கொடுத்தா எவன் நமக்கு ஆர்டர் தருவான் என்று சத்தம் போட்டவர். இதுல 4 தப்பு இருக்கு, போய் உடனே சரியா டைப் பண்ணி கொண்டா, இவருக்கு தரணும் என்று விரட்டியதும் பொங்கி வந்த கோபத்தை அடக்கி கொண்டு இருக்கைக்கு வந்த ரவி, பாஸ்டர், பெரிய இவன்னு நினப்பு, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம கஸ்டமரை எதிரே வச்சுட்டு எப்படி பேசுறான் ராஸ்கல் என்று முணுமுணுத்தபடி பேப்பரை மிஷினில் ஏற்றினான். அவனுடைய முணுமுணுப்பு பியூன் மாணிக்கத்தின் செவிகளில் விழுந்திருக்க வேண்டும். பக பகவென சிரித்தான் அவன். என்ன சார், மேனேஜரை தெய்வம் அது இதுன்னு பாராட்டுவ, அவரால் தான் எனக்கு வேலையே கிடைச்சது, அவரை மாதிரி நல்லவங்களே கிடையாதுன்னு சொல்லுவ, நாங்க ஏதாவது சொன்னா கூட எங்களை திட்டுவ, நீயே இன்னைக்கு திட்டுறிய, என்ன விஷயம் என்று கேட்டவன், தலைவலியும் திருகுவலியும் தனக்கு வந்தாத்தான் சார் தெரியும் என்று சொன்னதும் சுரீல் எனப்பட்டது எனக்கு. உண்மையில் மேனேஜர் ராமகிருஷ்ணனை அவன் தெய்வமாக மதித்தான். அவனுடைய அப்பாவின் நெருங்கிய நண்பர் அவர். ரவி வேலை கிடைக்காமல் வாழ்க்கையையே வெறுக்கும் அளவுக்கு விரக்தி அடைந்து விட்ட போது அவர்தான் அவனுக்கு வேலை கொடுத்து பல விதங்களில் உதவியவர். அடுத்த மாதம் அவனுக்கு வரவிருக்கும் ப்ரமோஷனுக்கு பலத்த சிபாரிசு செய்தவரும் அவர்தான். அவரை போய் தான் திட்டிவிட்டதை நினைத்து வெட்கமும் வேதனையும் அடைந்தான் ரவி. சட்டென வேறு ஒரு விபரமும் அவன் மூளையில் மின்னலாய் தோன்றியது. நமக்கு இன்று ஏற்பட்ட நிலையை போலத்தான் அன்று நம் அண்ணிமார்களுக்கும் ஏற்பட்டிருக்குமோ, நாம் தான் அதை தேவையில்லாம பெருசு பண்ணி விட்டோமோ என்று தோன்றியது. ரவியின் முகம் போன போக்கை பார்த்த மாணிக்கம், போவது விடு சார், நான் சும்மா தமாஸ்க்கு சொன்னேன், நீ என்ன மனசுல இருந்தா திட்டுன, ஏதோ கோபம் வந்துச்சு அவ்வளோதானே, விடு என்றவன். அதுவும் யாராவது 3ஆம் மனுஷங்கிட்டையா திட்டுன, ஏன் முன்னால தானே சொன்ன, நம்ம எல்லாம் ஒரு ஃபேமிலி மாதிரி, ஃபேமிலிக்குள்ள என்ன நடந்தாலும் தப்பில்ல என்றதும் சாட்டையால் அடிபட்டதைப் போல உணர்ந்தான் ரவி. உண்மை, அண்ணிகள் தங்கள் குறைகளை யாரிடம் சொன்னார்கள்? தாலி கட்டிய கணவனிடம்தானே. அதில் என்ன தப்பு? அவர்கள் பேச்சை ஒட்டு கேட்டது மட்டுமல்லாமல் அதை பெரிதுபடுத்தி அண்ணிகளை தலை குனிய வைத்ததும் அநாகரீகமாகப்பட்டது அவனுக்கு. மாலை 3 மணிக்கே கை நிறைய பூ ஸ்வீட் பாக்கெட்டுடன் வந்து நின்ற ரவியை பார்த்து திகைத்து நின்றனர் வீட்டில் இருந்த அனைவரும். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை. தேங்க்யூ.